நான் லவ் பண்றவரை கல்யாணம் பண்றேன்றது பெரிய சாதனை இல்ல. கல்யாணம் பண்ணவரை கடைசி வரைக்கும் லவ் பண்றேன்றது தான் பெரிய சாதனை. பட் த ரியல் சேலஞ்ச் இஸ் லவ்விங் த சேம் பர்சன் ஆஃப்டர் மேரேஜ். அண்ட் ஐ டெல் யூ சம்திங், ஒரு காரியம் சொல்றேன். ஒரு ஆளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது ரொம்ப ஈஸி. கல்யாணத்துக்கு அப்புறமா கட்டின மனைவிய கடைசி வரைக்கும் நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க உலகத்திலேயே பூரண ரூபவதியை பிடிச்சிட்டா கூட, ஒரு பழுதே இல்லாத ஒரு ஆளை பிடிச்சிட்டா கூட, நாம எல்லாருமே யாருன்னா விழுந்து போனவர்கள்ன்றத மறந்துடாதீங்க. அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ், பிரச்சனையே வராத குடும்பம் அப்படின்னு பாதன்றது ஒண்ணுமே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னால லவ் பண்றேன்னு ஃபுல்லா அவங்கள அப்படியே ஏமாத்தி நம்ப வச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வித்தியாசமான ஒரு முகத்தை காட்டுறதுக்கு ஆபத்து இருக்குன்றத மறந்துடாதீங்க. ரெண்டாவது வந்து நான் சொல்லுவேன், லவ் மேரேஜ் ஆல்சோ கேன் பிகம் வெரி டிமாண்டிங். அதாவது இப்போ ஒரு தம்பி சொன்னாங்க, அதாவது லவ்ல வந்து வாங்குறதே கிடையாது, எல்லாம் கொடுக்கறது தான் அப்படின்னு சொன்னாங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்க தான் செய்யறாங்க எல்லாரும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அதே ஆள் என்னமா மாற முடியும்? ஆமா, டிவோர்ஸும் கொடுக்குறாங்க, டிமாண்ட் பண்றாங்க, என்னென்னமோ கேக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்ன, நீ அப்போ அன்னைக்கு வேற மாதிரி இருந்தீங்க, இப்போ வேற மாதிரி இருக்கிறீங்க. இது ரெண்டு பக்கம் நான் சொல்லுவேன், கேர்ள் அண்ட் பாய் ரெண்டு சைட்லயும் டிமாண்டிங்கா மாறுறாங்க. மேரேஜ் வந்து எல்லா கிறிஸ்டியன் மேரேஜும் லவ் மேரேஜா தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா,